அனைவருக்கும் வணக்கம். நல்ல டேஸ்டான மற்றும் ஹெல்தியான எள்ளு உருண்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல எள்ளை இடித்து அதையே வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சலித்து இந்த மாதிரி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் நல்லா வறுத்து அதை நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்து அதை நல்லா ஆற விட்டு மறுபடியும் நல்லா சலித்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுடு தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறமா 2 கப் அளவு ராகி மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு புட்டு மாவு பதத்துக்கு ராகி மாவை கலந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டில் சேர்த்துட்டு அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் 2 கப் அளவு எள் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு கரும்பு சர்க்கரை எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அரைச்சி இந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போது ராகி புட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதையை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அது கூடவே 1/4 கப் அளவு நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்த எள்ளு கூடவே இப்போ அரைச்சி எடுத்த ராகியையும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. இங்கே எள்ளை மிக்சியில் போட்டு அரைச்சாங்க. நீங்கள் எகைன் எள்ளை இடித்து கூட எடுத்துக்கலாம். எள்ளுருண்டை கசப்படிக்காமல் இருக்கணும் அப்படின்னா எள்ளை நல்லா சலித்து எடுக்கும்போது அதனோட தோல் நீங்கிரும். அப்படி நம்ம செய்யும்போது எள்ளுருண்டை கசப்பு இல்லாமல் இருக்குங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி சர்வ் பண்ணிக்கலாங்க. நல்ல டேஸ்டான மற்றும் நல்ல ஹெல்தியான எள்ளு உருண்டை ரெடி. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதில் புட்டு மாவு கட்டி பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் வேர்க்கடலை இருந்துச்சுன்னா வேர்க்கடலை கூட பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எள்ளு உருண்டையை 1 வீக் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.